ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல் பகுதி மக்கள் நடத்தும் போராட்டத்திற்கு 70க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இவர்கள் இன்று ஒன்று கூடி நடத்திய ஆலோசனையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நெடுவாசல் போராட்டம் தமிழகத்தின் மையப்புள்ளியாக தீவிரம் எடுத்து வருகிறது. 2 வாரங்களாக போராட்டக் களத்தில் தீவிரம் காட்டி வரும் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். போராட்டத்தை நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்து மக்களா பாருங்க. இங்க இருக்கவங்க போராடுறவங்க எல்லாம் தினக்கூலிக்கு போறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, விவசாயிகள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் எல்லாமே இங்க இருக்கிறோம். எல்லாரும் எங்களை தொழிலை விட்டு நீங்க இருக்கிறோம் அப்படின்னா இந்த திட்டம் எங்களுக்கு எதிரானது. மண்ணெண்ணெய் எடுக்கவென்று அனுமதித்த திட்டம் இப்போது தங்கள் வாழ்வாதாரத்தையே அசைத்து பார்ப்பதாக வேதனையுடன் கூறுகிறார்கள் இப்பகுதி விவசாயிகள். சட்டமும் திட்டமும் மக்களுக்கு தான் வேணும். மக்கள் எங்கேருந்து போற எம்எல்ஏ எம்பி எல்லாம் சட்டத்தையும் திட்டத்தையும் போட்டு மக்களுக்கு பயன்படுத்தணும். ஆனா இப்ப நாங்க வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்க இப்ப போராடுறோம். கடைசி வரையும் அறவழி போராட்டம், நாங்க வெற்றி வர வரையும் கடைசி வரையும் போராடுவோம். இது எப்போ முடியுதோ அது வரையும் எங்க அறவழி போராட்டம் கண்டிப்பா தொடரும். நான் பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் புல்லாண்டில இருந்து வந்திருக்கேன். நாங்க எங்களுக்கு முழு நேரமே விவசாயத்தை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். விவசாயம் இல்லாம நாங்க வாழ முடியாது. எங்களை விவசாயம் முழு மூச்சா நாங்க எங்களுக்கு விவசாயம் உங்களுடைய வலியை புரிஞ்சுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆகணும். இது கட்டாயம். நாங்க அது இல்லாம வாழ முடியாது. விவசாயத்தை காக்க போர்க்குரல் உயர்த்தி இருக்கும் மக்கள் போராட்டத்திற்காக ஆதரவையும் திரட்டி வருகின்றனர். நெடுவாசலை சுற்றியிருக்கும் 70க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக ஒன்று கூடி நெடுவாசலில் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தினர். சாறை சாறையாக ஆண்களும் பெண்களுமாக 2000த்திற்கும் அதிகமானோர் இதில் பங்கேற்றனர். திட்டத்தை கைவிடும் வரையில் போராட்டத்தை தொடர்வது உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றப்படும், அப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பேரவையில் அறிவிக்க வேண்டும், கிராம சபை கூட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படும், திட்டத்தை எதிர்த்து பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதத்தில் பல்வேறு போராட்டங்களை நடத்தவும் மக்கள் முடிவு செய்துள்ளனர். நெடுவாசலில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையில் மனித சங்கிலி போராட்டம், ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை திரும்ப அளிக்கும் போராட்டம், வீடுகளில் அகல் விளக்கேற்றி போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளன. தமிழக முதல்வரை நாளை மறுதினம் இந்த போராட்ட குழுவினர் சந்திக்கவிருக்கும் நிலையில் மத்திய அரசு இந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுப்பதனால் பெரிய அளவிற்கான பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லி இருப்பதை இந்த மக்கள் வன்மையாக கண்டித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு வழியிலும் மத்திய அரசு இங்கிருந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்றும் அதற்காக இறுதி வரை போராடுவோம் என்றும் இந்த மக்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். நெடுவாசல் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் வசந்த் சுப்பிரமணியன்.